வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமில் 2020லேருந்து 2025 வரைக்கும் கேட்கப்பட்ட சயின்ஸ் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் ஒரு 75 கேள்விகள் கொடுத்துருக்கேன். இந்த 75 கேள்விகளுக்கு உங்களால் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி கூட அட்டன் பண்ணி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹார்மோன்களை அவை உண்டாக்கும் நோய்களோடு பொறுத்துக. few seconds time தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. இதற்குரிய விடை சி, இன்சுலின். இன்சுலின் ஹார்மோன் அதனால் உண்டாகக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய். தைராக்சின், தைராக்சின் கழலை, முன்கழுத்து கழலை நோய் சொல்லுவாங்களே, அதுதான் தைராக்சின் மூலமாக உருவாகக்கூடியது. குளுக்கோகார்டிகாய்டு, குளுக்கோகார்டிகாய்டு குஷிங் சிண்ட்ரோம். வளர்ச்சி ஹார்மோன், வளர்ச்சி ஹார்மோன் அக்ரோமெகலி. விக்டர் அம்ரோஸ் மற்றும் கிரே ரவுக்குன் ஆகியோரின் எந்த கண்டுபிடிப்புக்காக மருத்துவத்தில் நோபல் விருது வழங்கப்பட்டது? நுண் ஆர்என்ஏ, அதாவது மைக்ரோ ஆர்என்ஏ, இந்த கண்டுபிடிப்புக்காக தான் இவங்க ரெண்டு பேருக்கும் மருத்துவத்தில் நோபல் பரிசு வழங்கப்பட்டது. பின்வருவனவற்றில் எது முதல் இந்திய புவிசார் செயற்கைக்கோள்? இன்சாட் 3D. கீழ்காண்பவைகளை பொறுத்துக. இந்த சிண்ட்ரோம்லாம் அடிக்கடி கேட்பாங்க, தெளிவாக பார்த்துக்காங்க. டவுன் சிண்ட்ரோம், டவுன் சிண்ட்ரோம் 21 ட்ரைசோமி இதுதான் வரும். அடுத்து பாட்டோ சிண்ட்ரோம், பாட்டோ சிண்ட்ரோம் இது 13 ட்ரைசோமி. கிளின்ஃபில்டர் சிண்ட்ரோம், இந்த கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் வந்து XXY மேல் ஆண்கள் இது வரும். அடுத்து டர்னர் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம் XO பெண்கள். கொடுக்கப்பட்டுள்ள செல் உறுப்புகளில் எதில் ட்ரைகார்பாக்சிலிக் அமில சுழற்சி நடைபெறுகிறது? டிசிஏ சைக்கிள். சிம்பிளாக சொன்னால் டிசிஏ சைக்கிள் எங்கே நடக்குது? மைட்டோகாண்ட்ரியா. ஆற்றல் உற்பத்தி மையம் அப்படின்னாலும் மைட்டோகாண்ட்ரியா தான். அமிலங்களை அதன் பயன்களோடு சரியாக பொறுத்துக. எந்தெந்த அமிலம் எங்க பயன்படுது? இதற்கான விடை இதுதான். சல்ஃபியூரிக் அமிலம், சல்ஃபியூரிக் ஆசிட் எங்கே யூஸ் ஆகுதுன்னா கார் பேட்டரிஸ், இந்த வாகன மின்கலங்களில் யூஸ் ஆகுது. சிட்ரிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட் வந்து ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ், உணவுப் பொருட்களை பதப்படுத்துதலில் யூஸ் ஆகுது. கார்பானிக் அமிலம் இது வந்து காற்று அடைக்கப்பட்ட பானங்கள். அடுத்து டார்டாரிக் அமிலம், இது ரொட்டி சோடாவோட பகுதி பொருள், டார்டாரிக் அமிலம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு ஜோடியிலும் வலிமை மிகு அமிலத்தை தேர்வு செய்யவும். இதற்கான விட இதுதான். H3O, NH4, H2S, H2O. உயர் அடர்த்தி கொழுப்பு புரதங்கள் புறத்திசுக்களில் இருந்து கல்லீரலுக்கு கொலஸ்ட்ராலை கொண்டு செல்கின்றன. இது கூற்று. காரணம், பிளாஸ்மாவில் உள்ள லிப்பிட்களின் மதிப்பீடு தமனி சுவர்களில் கொலஸ்ட்ரால் படிவதற்கு வழிவகுக்கிறது. இது பெருந்தமனி தடிப்புத்தோல் அழற்சிக்கு வழிவகுக்கிறது.
இதில் பாயிண்ட்னு பார்த்தா ரெண்டுமே சரிதான், இதுவும் சரி இதுவும் சரி. ஆனால் இது வந்து கூற்று ஆர் வந்து ஏவிற்கான சரியான விளக்கம் கிடையாது, தனித்தனியாக பாயிண்ட் சரி, அவ்வளோதான். இந்தியாவின் இருப்பிடம் மற்றும் பரப்பளவு குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? கடகரேகையினால் இந்தியா ஓரளவிற்கு 2 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பரப்பளவில் உலகின் 2வது பெரிய நாடு இந்தியா. அட்ச மற்றும் தீர்க்க ரேகைகளுக்கு இடையே உள்ள இடைவெளி கிட்டத்தட்ட 30 டிகிரி ஆகும். இந்திய திட்ட தீர்க்க ரேகை போபால் வழியாக கடந்து செல்லும். ஒன்று மற்றும் 3 மட்டும்தான் சரி, இதுவும் தான் சரி. பின்வருவனவற்றை பொறுத்துக. இது போல கேள்விகள் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அயனமண்டல பசுமை மாறா காடுகள் அப்படின்னா அயனமண்டல மழைக்காடுகள். அயனமண்டல இலையுதிர் காடுகள் அது வந்து பருவக்காற்று காடுகள். இலையுதிர் காடுகள், பருவக்காற்று காடுகள். வறண்ட பாலைவனம்னா முட்புதர்கள் தான் இருக்கும். சதுப்பு நில காடுகள் எப்போவுமே அந்த ஓதக்காடுகள், ஓதம் இருக்கும். சதுப்பு நில காடுகள். பின்வருவனவற்றில் எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? ரெண்டும் 3 தான். ஜானகி அம்மாள் உயிரியலாளர், தெபாசிஸ் முகர்ஜி வேதியியலாளர். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இதற்கு சரியான விடை அப்போஸ்போரி, ஸ்போரோஃபைட்டிலிருந்து நேரடியாக கேமெட்டோஃபைட் உருவாவது. அப்போகேமி, கேமெட்டோஃபைட்டிலிருந்து நேரடியாக ஸ்போரோஃபைட் உருவாகுவது. பார்த்தினோகார்பி, கருவுறாமல் பழம் உருவாவது. இது அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து பார்த்தினோஜெனிசிஸ், கருவுறாத முட்டை செல்லிலிருந்து கரு உருவாகிறது. கூற்று அறிவியல் சிக்கலான, கருத்தியலான மற்றும் பன்முகத்தன்மை கொண்டவையாகும். காரணம் அறிவியல் அறிவு என்பது பருப்பொருள், கோட்பாடு மற்றும் தொகுப்பு முறைகளை உள்ளடக்கியது. ஏ சரியானது, ஆனால் ஆர் தவறானது. அணுக்கருவின் கூட்டு மாதிரி அமைப்பில் அணுக்கரு எத்தகைய வடிவத்தை பெற்றிருக்கும்? கோள வடிவமற்ற. மனித இரத்த வகைகளை கண்டறிந்தவர் யார்? லான்ஸ்டைனர். ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா கார்ல் லான்ஸ்டைனர் கொடுத்துருப்பாங்க. தீபகற்ப இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதி எது? நர்மதா. போர்டியாக்ஸ் கலவை என்பது டேஷ் ஆகும். காப்பர் சல்ஃபேட் + சுண்ணாம்பு. சிறுநீர் கழித்த பின் சிறுநீர் குழாயில் ஏற்படும் அமிலத்தன்மையை நடுநிலைப்படுத்தும் சுரப்பு டேஷால் சுரக்கப்படுகிறது. கௌபஸ் சுரப்பியால் சுரக்கப்படுகிறது. எலுமிச்சை புல்லின் தாவரவியல் பெயர் என்ன? சிம்போபோகான் சிட்ரேட்டஸ். பூக்கும் தாவரங்களில் பக்கவேர்கள் டேஷிலிருந்து தோன்றுகிறது.
பெரிசைக்கிளிலிருந்து தோன்றுகிறது. மரபணு குலம் குறிப்பிடுவது. மெண்டல் மக்கள் தொகையில் மரபணுவின் கூட்டுத்தொகை. ஒரு சயின்டிஸ்ட் நேம் இது. மக்கள் தொகையில் மரபணுவின் கூட்டுத்தொகை தான் மரபணு குலம். எங்கு செயற்கை ஈர்ப்பு உருவாக்கப்படுகிறது? விண்வெளி நிலையத்தில். ஆத்மான் செயற்கை நுண்ணறிவு என்பது செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் கொரோனாவை கண்டறிய பயன்படுத்தப்படும் பயன்பாட்டு மென்பொருள் பேர் தான் இந்த ஆட்மேன் அப்படிங்கிறது. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் செயற்கை நுண்ணறிவுன்னு கொடுத்துருக்காங்க. அண்மை காலமாக தர்பூசணிக்கு சிவப்பு நிறத்தை பெற ஒரு உணவு சேர்க்கை செலுத்தப்படுகிறது. அது அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தால் பகுதியாக தடை செய்யப்பட்டுள்ளது. அதன் வேதி பெயர் என்ன? எரித்ரோசின். உயிர் வாயுவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? ஒன்று மற்றும் 3. உயிர் வாயு என்பது மாசுபடுத்தாத மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆகும். அதாவது பயோகேஸ் இருக்கு இல்லையா, அது சொல்கிறாங்க. இது சமையல் எரிபொருளாக பயன்படுகிறது. இது 2 தான் சரி. ராஜஸ்தான் பாலைவனத்தில் மேல்தள வடிகால் அமைப்பை பெற்றிராத பகுதி எது? மேற்கு பகுதி. கூற்று 2,4-D களைக்கொல்லியாக செயல்படுகிறது. காரணம் 2,4-D கருவுறாமல் கனி உருவாக காரணமாகிறது. ஏ சரி, ஆர் சரியான விளக்கமில்லை. பின்வருவனவற்றை பொறுத்துக. தான் சரியான விடை. கார்பன் டை ஆக்சைடு இது எங்கன்னா புவி வெப்பமயமாதல். இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுக்கு மெயின் ரீசன் இந்த கார்பன் டை ஆக்சைடு தான். அடுத்து NOx இது வந்து அமில மழை. காரியம் நிலத்தடி நீர் மாசுபாடு மற்றும் காற்றில் உள்ள துகளுறு மாசு. ஹைட்ரோ கார்பன் ஒளி வேதியியல் புகைப்பனி உருவாவதற்கான ஒரு மூலப்பொருள். நிலவின் சில பகுதிகள் எப்போதும் சூரிய ஒளியினை பார்த்ததே இல்லை. ஏனென்றால் நிலவின் அச்சு சூரிய ஒளியின் திசைக்கு டேஷ் ஆக இருப்பதால். செங்குத்தாக இருப்பதால். கர்நாடக பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது. மால்நாடு. 10 கிலோ எடையுள்ள ஒரு பொருளில் 1 N விசை செயல்படுகிறது. இதன் விளைவாக அந்த பொருள் 4 வினாடிகளில் 100 சென்டிமீட்டர் நேர்கோட்டில் நகரும் எனில் அதன் ஆரம்ப வேகத்தை கண்டறியவும். 5 சென்டிமீட்டர் பெர் வினாடி. 0.5 A மின்னோட்டம் ஒளிரும் விளக்கு வழியாக 2 நிமிடங்கள் பாய்கிறது. எனில் விளக்கு வழியே சென்ற எதிர் மின்னணுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு?
3.8 into 10^20 எலக்ட்ரான்கள். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் 75வது சுதந்திரத்தின் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுவார்? காகாநாட். அண்மையில் துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்ப செயற்கை மழையை பெற பயன்படுத்தப்பட்டது. பின்வருவற்றில் எவை பொதுவாக விதைப்பு முகங்களாக உபயோகப்படுத்தப்படுகின்றன? ஒன்று, 2 மற்றும் 3. வெள்ளி அயோடைடு, உலர்பனி, சோடியம் குளோரைடு. அடர்த்தி மற்றும் சுருக்கம் என்பது போக்குவரத்து செலவுகளை குறைப்பதற்கும் சேமிப்பகத்தை எளிதாக்குவதற்கும் மீட்டெடுக்கப்பட்ட பொருட்களின் அடர்த்தியை அதிகரிக்க பயன்படும் அலகு செயல்பாடுகள் ஆகும். இந்த முறை பின்வரும் எந்த முறையில் பயன்படுத்தப்படுகிறது? MSWலிருந்து கழிவுக்கூறுகளை செயலாக்குதல் மற்றும் மீட்டெடுத்தல். பின்வருவற்றில் எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ளன? ஒன்று, 2 மற்றும் 4 மட்டும். ஹேமடைட்னா இரும்பின் ஆக்சைடு, மேக்னடைட்னா கருப்பு தாது, அடுத்து சிட்ரைட்னா இரும்பு கார்பனேட். தமிழ்நாட்டின் முக்கிய இயற்கை வளம் எது? லிக்னைட். பெட்ரோலில் கோந்து உருவாகுதலை குறைப்பதற்காக பயன்படும் எதிர் உயிர் மக்கி டேஷ் ஆகும். டை மூவிணைய ஃபியூட்டைல் 4-மீத்தைல் ஃபீனால். தவறான கூற்றை தேர்வு செய்யவும். ஆண்டுக்கான வேதியியலுக்கான நோபல் பரிசு 2 விஞ்ஞானிகளால் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. இது தவறு. கீழ்காண்பவர்களில் சந்திராயன் 3 திட்டப்பணியின் திட்ட இயக்குனர் டேஷ் ஆவார்? பி. வீரமுத்துவேல். மின் கடத்துத்திறன் என்பது மண்ணின் டேஷ் அளவீடு? உப்புத்தன்மை. பின்வருவற்றில் எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளது? மேட்ச் பண்ணணும். சரியாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துட்டாங்க. இதை மேட்ச் பண்ணுங்க. யுனிசெஃப் அப்படின்னா உலகளாவிய நோய் தடுப்பு திட்டத்திற்கான உதவி. சிடா பல்வகை மருத்துவ சிகிச்சைக்கு உதவி. ஓடா குடும்ப நலத்திட்டம். டானிடா குருட்டுத்தன்மை கவுன்சிலுக்கான தேசிய திட்டம். ஒரு பனிக்கட்டி தண்ணீரில் மிதக்கிறது. எப்போதும். எப்போ பனிக்கட்டி தண்ணியில் போட்டாலும் மிதக்கும் தான். மத்திய உப்பு மற்றும் கடல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? பவுநகர். சுத்தமான காற்று சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு?
1970. டேஷ் செயற்கைக்கோள் 1 ஜனவரி 2024 அன்று இஸ்ரோ காஸ்மிக் எக்ஸ் கதிர்களை ஆய்வு செய்யும் பொருட்டு அனுப்பப்பட்டது. எக்ஸ்போசாட். அகஸ்தியமலை உயிர்க்கோள காப்பகத்தில் காணப்படும் அழிந்து வரும் இனங்கள் என்பவை. 1 மற்றும் 2 மட்டும். பின்வருவற்றில் எது அல்லது எவை டிப் பேனா நானோ லித்தோகிராஃபி பற்றி சரியானவை? ஒன்று, 2 மற்றும் 3 மட்டும். இது ஒரு நேரடி முறை. தண்ணீரது மூலக்கூறுகள் பரவுதல் மூலம் வேலை செய்கிறது. பல்வேறுபட்ட பொருட்களின் வடிவங்களை வரைகிறது. இதெல்லாம் சரி. பொறுத்துக. லாஸ்ட் ஒன்று. ஹைட்ரஜன் குண்டு அணுக்கரு பிளவு இணைவு வினை. திறன் உலை அப்படின்னா கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு வினை. பிளாஸ்மாவின் காந்தவியல் அடக்கல் கட்டுப்படுத்தப்பட்ட இணைவு வினை. அணுகுண்டு கட்டுப்பாடற்ற அணுக்கரு பிளவு வினை. ஐவேஃப் முறையில் விந்தணுவும் அண்டமும் இணைவது பின்வருவற்றில் எதில் நடைபெறுகிறது? வளர்ப்பு ஊடகம். கூற்று: மனிதர்களில் மரபியல் மைட்டோகாண்ட்ரியல் ஒவ்வொருவரும் தங்கள் தாயிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவை தாய் சார்ந்த சகோதரர் மற்றும் சகோதரரிடமோ அல்லது தாய் மற்றும் மகளிடமோ இருந்தாலும் சடுதி மாற்றம் இல்லாமல் ஒரே மாதிரியாக பெற்றுக்கொள்ளலாம். ஏ ஆர் சரி. ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம். பின்வரும் ஓஎஸ்ஐ அடுக்குகளை வரிசைப்படுத்தவும். வன் அடுக்கு ஃபர்ஸ்ட், அடுத்து தரவு இணைப்பு அடுக்கு, அடுத்து இணைவலை அடுக்கு, லாஸ்டா கடத்தி அடுக்கு. அணுக்கரு இணைவு வினையானது மிக அதிக வெப்பநிலை மற்றும் அதிக அழுத்தம் ஆகியவற்றில் மட்டுமே நடைபெறும். அணுக்கரு வினையில் ஈடுபடும் அணுக்கரு துகள்கள் இரண்டும் நேர்மின் துகள்களாக இருக்கின்றன. உயர் வெப்பநிலையில் மட்டுமே இவ்விலக்கு விசை உருவாக்கப்படுகிறது. ஏ மற்றும் ஆர் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். கீழ்காண்பவற்றுள் எக்கூற்றுகள் தவறானது. பார்த்துக்கங்க, அதுக்கப்புறம் போய் ஆன்சர் கெஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான நான் ஆன்சர் சொல்லிடுறேன். இதில் 2, 4 தான் தவறானது. பொருத்தமான இணைகளை தேர்ந்தெடு. ஒன்று மற்றும் 3 சரியானது. கீழ்காண்பவற்றை பொறுத்துக. ஃபைலேரியா நிணநீர் சுரப்பிகள் வீக்கமடைதல். மம்ஸ் அப்படின்னா பொண்ணுக்கு வீங்கி. மேல் அன்ன சுரப்பியில் வீக்கம் ஏற்படுதல். டெங்கு வந்தால் இரத்த தட்டுகளோட எண்ணிக்கை விரைவாக குறையும். எய்ட்ஸ் உடலில் தடைக்காப்பு மண்டலம் பலவீனம் அடைதல்.
டிஃபென்ஸ் மெக்கானிசம் வீக் ஆகிடுவாங்க இல்லையா, அது எய்ட்ஸுக்கு. HDI-1, HDI-2, HDI-3, HDI-4 என்ற 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியவர் யார்? விஸ்வஜித் குஹா. சரியான விடையை வரிசைப்படுத்துக. அது மேட்ச் தான் பண்ணணும் இதில் கரெக்டா. தங்கப்புரட்சி ஃப்ரூட்ஸ் ஆப்பிள், இந்த பழங்கள் ஆப்பிள்லாம் தங்கப்புரட்சியில் வரும். சிவப்பு புரட்சி இறைச்சி தக்காளி. வட்டப்புரட்சி உருளைக்கிழங்கு. வெள்ளி புரட்சி முட்டை. கீழ்காண்டவற்றில் எது வைராடுகள் பற்றிய தவறான கூற்றாகும்? நான்காவது கூற்று. பூமியின் நிழல் சந்திரன் மீது விழுவதால் கிரகணம் ஏற்படுகின்றது என்று கூறியவர் யார்? ஆரியப்பட்டர். கல்கோட்டை இடிபாடுகளுடன் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிக நகரம் எது? சுர்கோத்தடா. செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்று கருதப்படுபவர் யார்? ஜான் மெக்கார்த்தி. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ அதிகமாக பேசப்படுது இல்லையா, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜான் மெக்கார்த்தி. இந்தியாவில் உள்ள இடப்பெயர்வு வேளாண்மையின் பல்வேறு பெயர்களை சரியாக பொருத்துக. டைரக்டாகவே கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே சரி. போர்டெட்லா பெர்டுசிஸ் பாக்டீரியா குழந்தைகளிடம் ஏற்படுத்துவது டேஷ் ஆகும்? கக்குவான் இருமல். மின்னணு முனைவாக்கம் மற்றும் அயனியாக்க முனைவாக்கத்தின் மீது வெப்பநிலை எத்தகைய தாக்கத்தை கொண்டிருக்கும்? வெப்பநிலையை சாராது. கீழ்கண்ட எந்த தனிமம் ஃப்ரியான் சேர்மம் தயாரிக்க பயன்படுகிறது? கார்பன். குன்றல் பகுப்பின் எந்த நிலையில் குறுக்கெதிர் மாற்றம் நிகழ்கிறது? பாக்கெட்டின் ஸ்டேஜ். அறிவியலின் வரலாற்றை பற்றி அறிந்து கொள்வதன் மூலம் அறிவியல் வளர்ச்சி பற்றி அறிந்து கொள்ளலாம். கடந்த காலத்தில் வாழ்ந்த ஒருவரின் வாழ்க்கையை விவரிக்கும் புத்தகத்தை படிக்கும்போது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது போன்ற சில யோசனைகளை பெறலாம். ஏ சரி, ஆர் தவறு. சிவப்பு தரவு புத்தகம் யாரால் வெளியிடப்படுகிறது? ரெட் டேட்டா புக். இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம். ஆம்புலன்ஸ் நம் அருகில் வரும்பொழுது சைரன் ஒலி அதிகமாகவும் நம்மை கடந்து செல்லும் பொழுது குறைவாகவும் கேட்கிறது.
ஆனால் ஆம்புலன்ஸில் ஒரே மாதிரி கேட்கிறது. காரணம் யாது? டாப்ளர் எஃபெக்ட், டாப்ளர் விளைவு. கீழ்காணும் எந்த அழிவின்மை விதிப்படி ஒரு ஏவுகணை இயங்குகிறது? நேரியல் உந்தம். கீழ்காண்டவற்றில் தவறான பொருத்தத்தை கண்டறிக. ஒன்று மற்றும் 2. காட்டன் ஏஸ் செயலி என்பது செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் பூச்சி மேலாண்மை அமைப்பு. உயிர் வேதியியல் ஆக்சிஜன் பற்றாக்குறையை அளவீடு செய்வது என்பது நீரில் உள்ள கரிமப் பொருட்களை சிதைவர செய்ய தேவைப்படும் ஆக்சிஜன் அளவு. வளிமண்டலம் பூமிக்கு நெருக்கமான கீழ் அடுக்குகளில் ஒப்பீட்டளவில் சீரான கலவையை கொண்ட வாயு கலவையை கொண்டுள்ளது. சராசரியாக தூய வறண்ட காற்றில் முக்கியமாக நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் மற்றும் இதர வாயுக்கள் உள்ளன. சரியான கலவை என எதை குறிப்பிடலாம்? அதாவது இந்த ஆர்டரில் நைட்ரஜன், ஆக்சிஜன், இதர வாயுக்கள், அந்த ஆர்டரில் சரியான கலவை எது அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். %78, 21% 1%. இந்த 75 கேள்விகளுக்கு நீங்கள் வந்து எத்தனை கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.